ஆக்சுவலாக முதல்ல எனக்கு இந்த ரோல் கொடுக்கப்படல. ஓகே. வேற ஒரு ரோல் தான் பேசினாங்க. இதுக்கு 100 கோடி செலவழிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இதில் ஹீரோ நாய், அதுக்கு என்ன 100 கோடி சம்பளமாக கொடுக்க போகிறாங்க? எல்லாருக்கும் சினிமாவில் தெரியும், வைஜி மகேந்திரா பொறுத்த வரைக்கும் நேரடியாக எல்லாம் சொல்லுவோம், பின்னாடி பகை வச்சு சொல்ல மாட்டான்னு தெரியும். படம் நல்லா இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுங்க, நான் இந்த இன்டர்வியூக்கே வந்திருக்க மாட்டேன். ஒருத்தர் இன்சல்ட் பண்ணிக்கிற காமெடி அதெல்லாம் நிறைய இருக்கு. இட் இஸ் சேஞ்ச். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னை பெற்றெடுத்த தாய். ஓகே. எனக்கு வலது பக்கம் இருக்கிறது சிவாஜி என்னும் நான் பெற்றெடுத்த தந்தை. அவ்வளோதான். நேச்சுரல் ஆக்டிங்னு இப்போ புதுசாக ஒன்று பேசிக்கிறாங்களா, அதெல்லாம் என்னைக்கோ பண்ணுறது. யதார்த்தம் எல்லாம் நிறைய பதார்த்தமாக கொடுத்துட்டாரு. சிவாஜிக்கு அப்புறம் நான் ரொம்ப மதிக்கிற ஒரு நடிகர் கமலஹாசன். அப்போ ஸ்கூல்லேருந்து வந்து குட் ஈவினிங் அங்கிள் அப்படிலாம் சொல்கிறது வயசில் தெரியும். லயன் இஸ் ஆல்வேஸ் லயன். ஹே தேர் பீப்பிள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா, இவரோட டேலண்ட்டை வந்து நம்ம பல விதமாக பேசலாம். இவரை நான் முன்னாடியே சந்தித்து அவரை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுருக்கேன். இன்றைக்கி அவர் நடித்த படத்தை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். என் கூட இன்றைக்கி வைஜி மகேந்திரன் சார் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பாக சார். அதுவும் கூரன் படத்துக்காக சந்திக்கிறது மகிழ்ச்சி. அதோட ட்ரெய்லர் பார்த்தோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜா. ஆமாம், இதில் நல்ல தீர்ப்புகளை சொல்கிற ஒரு நல்ல நீதிபதியாக நான் நடிச்சிருக்கேன். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக சார். ஸோ இந்த இதை பற்றி உங்ககிட்ட வந்து ஒரு ஜட்ஜாக பண்ணணும்னு சொல்லும்போது, உங்கள் ரோல் பற்றி சொல்லும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலாக முதல்ல எனக்கு இந்த ரோல் கொடுக்கப்படல. ஓகே. வேற ஒரு ரோல் தான் பேசினாங்க. அதாவது அது இன்னும் கொஞ்சம் அதிக நாள் ஷூட்டிங் வரும். ஸோ அதுக்கு நான் சந்தோஷப்பட்டேன். எனக்கு சம்பளம் ஜாஸ்தி வருமே. புரியுது. அதனால் ஆனால் அதுக்கப்புறம் சார் எஸ்ஏ சந்திரசேகர் சார் ஃபோன் பண்ணி, எனக்கு என்னமோ நீங்கள் அது பண்ணால் நல்லா இருக்காது, இது பண்ணுங்க, ஏன்னா உங்கள் வாயால் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த டிக்னிஃபைடாக இருக்கும்போது இது நாள் கம்மி தான் இருந்தாலும் எனக்கு வந்து அவர் சொல்லும்போது அது கன்வின்சிங்காக பட்டது. புரியுது. எஸ், கரெக்டாக அவர் சொல்கிறது, நம்ம ஒரு டிக்னிஃபைடு ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இதை ஒத்துக்கிட்டேன். அண்ட் அவர் கதை சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது, இதை எப்படி கன்வின்ஸ் பண்ணி சொல்ல போகிறார் மக்களுக்கு அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு நடந்த அநீதியை நம்ம போய் கோர்ட்டில் சொன்னாலே நம்ப மாட்டேங்கிறாங்க, எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. சம்டைம்ஸ் தவறான தீர்ப்பும் கிடச்சி போயிடுது. ஆமாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாய் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கோர்ட்டில் போய் சொல்லுதுங்கிறாரு. அதுக்கு இவர் வக்கீலாக இருந்து வாதாடுறாங்கிறாரு. அதுக்கு அந்த நாய்க்கு நீதி கிடைக்குதுன்னு வேறு சொல்கிறாங்களே, அந்த நீதியை நம்ம வேறு சொல்லணும் ஜட்ஜ்மெண்ட்னா எப்படின்னு பார்த்தா ரொம்ப ஒரு அளவுக்கு லாஜிக்கலாக, அட் த சேம் டைம் கொஞ்சம் ஃபேண்டசி. எப்போதுமே ஒரு ஃபேண்டசி வேணும் இல்லை? ஆமாம் சார். இது வரைக்கும் நம்ம படங்களில் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி இல்லைன்னா தமிழ் படமே எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு சமயத்தில் 6 பேர் அடிக்கவே முடியாது, யாராலையுமே முடியாது, ரியல் லைஃப்பில் முடியாது. ஸோ அந்த ஃபேண்டசியும் கலந்து சயின்டிஃபிக்காக அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ரொம்ப அழகாக, உன்னோட வாழும் தோழன் ஒரு நாய், அதுவும் வந்து எல்லாருக்குமே உலகம் முழுக்க பெட்டுனா ஃபர்ஸ்ட் டாக் தானே, வேறு எதை பெட்டாக வச்சுக்கிறாங்க, பூனையெல்லாம் ரொம்ப ரேர். ஆமாம் ஆமாம். ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கதை எடுத்திருக்காரு. அதுதான் அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக சார். லாஸ்ட்டு முறை நம்ம சந்திக்கும் போது இந்த இப்போ வர திரைப்படங்கள் பற்றி ஒரு பேச்சு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க, சின்ன படங்கள் வெற்றி பெறும்போது தான் படம் வந்து எப்போவுமே சினிமா இண்டஸ்ட்ரி. ஏன்னா அவன் வந்து பணத்தை வச்சு அடித்து பயங்கர பப்ளிசிட்டி பண்ணி அப்படிலாம் எடுக்க முடியாது. புரியுது. அவன் திறமையை மட்டும் நம்பி எடுக்கிறான். ஸோ அவனால் இவ்வளோ தான் செலவிக்க முடியும். இப்போ இந்த படத்துக்கு என்ன செலவிக்க முடியும்? இதுக்கு 100 கோடி செலவிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இதில் ஹீரோ நாய், அதுக்கு என்ன 100 கோடி சம்பளமாக கொடுக்க போகிறாங்க? கிடையாது. ஸோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்து அது ஜெயிக்குது. இப்போ சமீபத்தில் அந்த மாதிரி நிறைய படங்கள் ஜெயிக்குது. கேட்க வந்து அது ரொம்ப அதே மாதிரி இது ஜெயிக்கும். காரணம் என்னென்னா, ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு ஈவன் 200 கோடி ரூபாய் படம் கூட ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வெறும் அதில் வர பிரம்மாண்டம் மட்டும் கிடையாது, அதில் உள்ள ஏதோ ஒரு 2 கேரக்டர் உன்னை இங்கே உள்ளே இறங்கணும். நீ பார்க்கும்போது ஆமாயா இப்படி ஒருத்தனை நான் பக்கத்து வீட்டில் பார்த்தேயா அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்லணும். அது வந்தாலே அந்த படம் சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கண்டிப்பாக சின்ன படத்தில் கண்டிப்பாக நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க அதை நம்பி தான் எடுக்கிறாங்க. ஸோ அது இதில் இருக்குது. சார், ஒரு கேள்வி போயிட்டு கேட்டபோது நீங்கள் ஓப்பனாக அப்பப்போ பதில் சொல்லிடுறீங்க. ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க, அரசியல் பற்றி பேசியே நான் வந்து ஓப்பனாக பல பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்படி ஓப்பனாக இருக்கிறதுனால சினிமாலையும் நீங்கள் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் சினிமாவில் தெரியும், வைஜி மகேந்திரா பொறுத்த வரைக்கும் நேரடியாக எல்லாம் சொல்லுவோம், பின்னாடி பகை வச்சு சொல்ல மாட்டான்னு தெரியும். ஸோ அதனால் நான் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணதில்லை. இப்போ நான் இந்த படம் நல்லா இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுங்க, நான் இந்த இன்டர்வியூக்கே வந்திருக்க மாட்டேன். அண்ட் இந்த படம் பார்க்கும்போது நாயை பற்றி தான் எல்லாருமே ஒரு டவுட் இருக்கும். அந்த ட்ரெய்லர்லேயே அது வந்து நடிகர்கள் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறது அதெல்லாம் பார்க்க முடியுது. ஏன் பண்ண முடியாது? அது ஆன் லைவ் உங்களுக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது? நான் கேட்குறேன், எத்தனையோ பேர் நம்ம மனிதர்களை பார்த்து நாய் மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல
அப்போ இந்த நாயை பார்த்து மனிதன் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கல்ல, தப்பு இல்லையே. ஓகே சார். அண்ட் அஸ் அ ஃப்ரெண்டாக நீங்கள் வந்து எஸ்எஸ்சி சார் பற்றி சொல்லியிருந்தீங்க. அவர் வந்து இதில் இப்போவுமே வந்து ஸ்க்ரீன் பிளே அண்ட் டேரக்ஷனில் ஸ்க்ரீன் பிளே அண்ட் அதுக்கு வயசு என்ன சார், வயசுக்கும் நம்ம மூளையை யூஸ் பண்ணுற விதத்தை தான் சார். ஏன்னா அவருக்கு 85 வயசா, அவருக்கு எனக்கு எவ்வளோ நினச்சிங்க? அவரு அது ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாரு சார், 2 பேருக்கு கிட்டத்தட்ட பக்கத்து வயசு தான்ட்டாரு. ஆமாம், 75 நான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மைண்டை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உங்களை யங்காக வச்சுக்கோ. இப்போ எஸ்ஐ சந்திரசேகர் சார் இந்த படம் முடிச்சிட்டாருன்னு அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு பேசிகிட்டு இருக்காரு இந்த வயசில். டயர்டே ஆகல அவர், ஆகக்கூடாது. உங்களையுமே அதான் சார் கேட்கணும். இப்போ இப்போவும் நாடகம் அது பண்ணிட்டு இருக்கீங்க, சினிமா. நான் வந்து 6-7 படம், ஒரு தெலுங்கு படம் பண்ணுறேன், ஒரு ஹிந்தி படம் பண்ணுறேன், எல்லாம் ஜாலியாக பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்டிவாக இருக்கணும் சார். உங்களுக்கும் சொல்கிறேன், புரியுது சார். 75 வயசு ஆச்சுன்னா முடியாதுன்னு அது மைக்கு தூக்கி நீங்களாவது போங்க, விடாதீங்க. ஓகே சார். இப்போ கூரன் படத்தில் உங்களுடைய ரோல் வந்து சொன்னதுக்கப்புறமா, இப்போ நீதிபதியாக சொன்னதுக்கப்புறமா நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, ஓகே நமக்குன்னு இப்போ நடுவில் நம்மளோட ஆன்டி ரோல் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த படத்துக்கான விஷயமா என்ன சொன்னாங்க? இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குது சார், எந்த மாதிரியான ரோல் சொன்னாங்க? அதான் இந்த பாசிட்டிவான ஒரு ரோலு. ஏன்னா இதில் வந்து யூஸ்வலாக சொல்கிற நீதிபதி சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் கற்பனை. ஓகே. ஏன்னா நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்குல்ல, அது என் மூலமாக வரும். அது உங்கள் மூலமாக வந்தால் நல்லா இருக்கும் சார். ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் சொன்னால் அதுக்கு மதிப்பு இருக்கும், டிக்னிஃபைடாக இருக்கும்ன்றதுனால தான் சார் என்ன ரோலே மாற்றினார். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் சார், ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ரோலாக நான் ஒர்க் ஆன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை என்ன ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு நார்மலாக இந்த ஃபன் காமிக்கலான ரோல் பிடிக்குமா, இல்லை இந்த மாதிரி பாசிட்டிவான ரோல்? ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி நல்ல பவர்ஃபுல்லான ரோல்ஸ் தான் பிடிக்கும். நாடகத்தில் நான் நிறைய பண்ணியிருக்கேன். சினிமாவில் இது அதிகம் பண்ணலைங்கிறதா ஒரு சினிமா இன்னும் என்னை புரிஞ்சிக்கலைங்கிறதா விஷயமே தவிர, என் ஒய்ஃபை கேட்டால் சினிமா இண்டஸ்ட்ரியை திட்டுவாங்க, உங்களுடைய முழுமையான திறமை இன்னும் அவங்க யூஸ் பண்ணலன்னுவாங்க. பட் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். காமெடிங்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா ஆரம்பத்துலேருந்து பண்ணிகிட்டே வந்திருக்கோம். பட் இப்போ வர டைப் ஆஃப் காமெடியெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. புரியுது. இட் இஸ் சேஞ்ச், எல்லாமே சேஞ்ச். என்ன இப்போ வந்து எம்எஸ்வி போட்ட பாட்டை இன்றைக்கி ரசிப்பாங்களா? இளையராஜா போட்ட பாட்டையும் இன்றைக்கி ரசிக்க மாட்டேங்கிறாங்க, வேறு மாதிரி மியூசிக் கேட்குறாங்க. ஸோ அது காலத்தின் சேஞ்ச். பட் இந்த மாதிரி பவர்ஃபுல் ரோல்ஸுங்கிறது என்றைக்கு நிற்கும். ஆனால் சார் நீங்கள் வந்து சொல்லும்போது சொன்னீங்க, இப்போ இருக்கிற காமெடிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்கல்ல, இப்போ இருக்கிற காமெடி எந்த இடத்துல லேக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க சார்? லேக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், வேறு ஸ்டைல், மோர் ஆஃப் பாடி காமெடி, ஒருத்தர் இன்சல்ட் பண்ணிக்கிற காமெடி, அதெல்லாம் நிறைய இருக்குது. இட் இஸ் சேஞ்ச், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் வந்து அவர் கூட, அதாவது எஸ்ஐசி சார் கூட வந்து ஒரு இப்போ ஆக்டராகவும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, மாநாடுலேயும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இங்கே ஆக்சுவலி ஒரு டேரக்டராகவும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அவரோட எந்த ரோல் வந்து ஆக்சுவலி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு அவருக்கு? நீங்கள் அவர் அந்த காலத்தில் ஜாஸ்தி ரோல்லாம் பண்ண மாட்டார், சும்மா அப்படி ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு போவார். ஆமாம், நான் பண்ண வீட்டுக்கு ஒரு கண்ணிகள் அப்படி ஒரு பாடகனா அப்படி ரோட்டில் பாட்டு அப்படிலாம் பண்ணுவார். அவரை ஃபஸ்ட்டு நான் நடிகனா அவரோட கூட நடித்தது மாநாடு தான். மாநாடு அவர் ரொம்ப கேஷுவலாக நடித்தார். இன்ஃபேக்ட் அவருக்கு பாசிட்டிவ் ரோல், எனக்கு நெகட்டிவ் ரோல். அதான் அவரையே தீர்த்து கட்டுறது பிளான் பண்ணுற மாதிரி. நான் இப்போ தமாஷா சொன்னேன், சார் உங்களை வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோம் செட்டில், உங்களை கெடுக்கிற ரோலாக எனக்கு கொடுத்துருக்காங்களே, சேச்சா ரோல் தானே பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி. அப்போவும் அவர் அதே டெடிக்கேஷன் இருந்தது. இதில் ரொம்ப கேர் எடுத்து பண்ணியிருக்காரு. ஒரு சில ஃபோட்டோஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லலாம். இது வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னை பெற்றெடுத்த தாய். ஓகே. எனக்கு வலது பக்கம் இருக்கிறது சிவாஜி என்னும் நான் பெற்றெடுத்த தந்தை. அவ்வளோதான். நான் பெற்றெடுத்த தந்தை. நான் பல வாட்டி அந்த போன தடவையுமே கேட்கும்போது சிவாஜி சார் பற்றி பேசும்போது அந்த ஒரு ஹார்ட் ஃபீல்ட் ஃபீலிங் எப்போவுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே சார். எனக்கு வந்து குதிரைக்கு பட்டை கட்டி விட்ட மாதிரி. நடிப்பென்றால் நான் வந்து ஒரு புக்கை போய் ரெஃபர் பண்ணுறேன்னா அது சிவாஜி என்னும் புக்கு தான். அதனால ஒன்றும் தப்பு. இப்போ அவரை ரெஃபர் பண்ணி ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்கேன். அடுத்தது வரப்போகுது. அது எங்களுடைய நாடகமே, உங்களுக்கு தெரியும், சாருகேசி வரப்போகுது. அவர் இஸ் அ ரெஃபரன்ஸ் புக், எல்லாருக்கும் அது தெரியும். அதனால் அது ஒரு எல்லாத்துக்கும், நாட் ஒன்லி ஃபார் நடிப்புன்னு இல்லை, டிசிப்ளின், டெடிக்கேஷன், எல்லாத்துக்கும் அவர் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே சார். அண்ட் இப்போ வரைக்குமே அவர்கிட்ட இருந்து ரெஃபரன்ஸ் இருக்கிறாங்க ஆக்டிங் எடுக்கும்போது. டெஃபினட்டாக எல்லாரும் எங்கேயாவது ஒரு இடத்துல அவரை தொட்டு தான் சார் ஆகும். அது இல்லாமல் முடியாது சார். நான் ஒரு நடிகராக வர்ற எல்லாருமே சொல்லலாம், நான் புதுமையாக நடிக்கிறேன்னு வேணால் சொல்லலாம். பட் எங்கேயோ ஒரு இடத்துல அவள் அப்படி நின்று அப்படி ஸ்டைல் பண்ணும்போது அவர் எங்கேயோ பண்ணியாச்சு, அதை எங்கேயோ நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அண்டு இன்னொன்று சொல்கிறேன், அவர் ஆரம்ப காலத்தில் அவர் பண்ண யதார்த்தமான நடிப்பு இன்னும் யாரும் பண்ணல. ஓகே. நேச்சுரல் ஆக்டிங்னு இப்போ புதுசாக ஒன்று பேசிக்கிறாங்களா, அதெல்லாம் என்றைக்கோ பண்ணிட்டார். யதார்த்தம் எல்லாம் நிறைய பதார்த்தமாக கொடுத்துட்டாரு. அடுத்த இது கமல் கூட யார்? பாலாஜி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொடியூசர். நான் ரொம்பவும் சிவாஜிக்கு அப்புறம் நான் ரொம்ப மதிக்கிற ஒரு நடிகர் கமல்ஹாசன். ஆஸ் அன் ஆக்டர், ஒண்டர்ஃபுல் ஆக்டர் இன் இந்தியா. நான் நம்பர் 1 ஸ்தானம் சிவாஜி கொடுத்தேன்னா 1 to 10 வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். புரியுது. 1 to 10 சிவாஜி தான், 11 கமல்ஹாசன் தான். இப்போ அவருடைய படங்களையாக இருக்கட்டும், இல்லை அவர் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும் எடுத்து டீகோட் பண்ணுறாங்கல்ல சார்.
இப்போ அந்த ரெகக்னிஷனாக அவரோடது கிடைக்கிறதுல எப்படி சார் பார்க்குறீங்க? அப்போ பண்ணாத படங்கள் இல்லை சார், அவர் எப்போதுமே ஹி வாஸ் ஆல்வேஸ் இன்டு எந்த ரோல் பண்ண கமர்ஷியல் படங்கள் பண்ணாலும் அதில் ஏதாவது உள்ளே பூந்து தான் பண்ணுவார். ஓகே. பட் அவர் இன்னும் கொஞ்சம் நிறைய கமர்ஷியல் படம் பண்ணணும்னு என்னோட ஆசை. ஏன்னா அவருக்கு இருக்கிற சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வேறு யாருக்குமே கிடையாது. அது பல பேருக்கு தெரியாது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிச்சு உதறிருப்பார். எங்களோட பண்ணது சகலகலாவலம், சட்டம், சவால் அதெல்லாம் பின்னி இருப்பார். இப்போ ரொம்ப சீரியஸாக இன்வால்வ் பண்ணுற படங்கள் அப்படியே நடுவில் கொஞ்சம் இறங்கி வந்து கொஞ்சம் பண்ணிட்டு போகணும். இது நம்ம மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகே. சொந்தக்காரெல்லாம் நான் சொல்லிக்கிறதே இல்லை. ரஜினி அண்ட் ஐ கண்டினியூ டு பி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்டர்ஃபுல் ஆக்டர். அவரோட ஆக்டிங் டேலண்ட்டை இன்னும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல. பிகாஸ் அவர் வந்து கமர்ஷியலாக நிறைய பண்ணி மக்கள் மத்தியில் சூப்பர் ஸ்டாருங்கிற பேர் வாங்கிட்டாருங்கிறதுனால அவர் இன்னும் இஸ் கேப்பபிள் ஆஃப் மச் மோர் டெப்த் ஆஃப் ஆக்டிங். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இது ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீங். ஒரு மனிதனாக அவர் நான் இன்ஃபேக்ட் நான் ரொம்ப ஆசைப்படுறது என்னென்னா இந்த கூரன் படத்தை அவரை பார்க்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா மனிதநேயத்தை ரொம்ப விரும்புகிற ஒரு மனுஷன். ஆமாம். அவர் இதை பார்த்தாருன்னா நெகிழ்ந்து போயிடுவார் கண்டிப்பாக. லாஸ்ட்டு பிக்சர் இது நம்ம தலைவர், நம்ம எஸ்ஏசியோட தலைவர். இவரோட எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 படம் ஜாலியாக போட்டேன் கோட் வரைக்கும். என்ன பெருமைன்னா அந்த ஒரு படத்தையும் நான் சொல்கிற வசனம் தான் முக்கியமான வசனமாக இருக்குது. அதுதான் கேட்க வந்தேன். கரெக்டாக இந்த படத்தில் கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன். இது இப்போ பண்ணுறதுல என்ன முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் படம். தட் டசன்ட் மேட்டர். நான் சொன்னேன் வெற்றியில் நான் இவ்வளோண்டு பையனாக பார்த்தது. இன்றைக்கி அவர் இப்படி க்ரோ ஆகிருக்காருங்கிறது கண்டிப்பாக நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய விஷயம் தான். ஏன்னா நம்ம பார்த்து நான் அவங்க வீட்டில் சாப்பிட போவேன். எஸ்ஏசி சார் வீட்டில் ஷூட்டிங்கில் அந்த ஏரியாவில் இருந்ததுன்னா அவங்க வீட்டில் சாப்பிட கூப்பிடுவாங்க. அவங்க ஷோபா மேடமும் ரொம்ப வருஷமாக தெரியும் நமக்கு. அப்போ ஸ்கூல்லேருந்து வந்து குட் ஈவினிங் அங்கிள் அப்படிலாம் சொல்கிறது வயசில் தெரியாது. ஸோ இப்படி க்ரோவாக இருக்கிறது ஃபேபுலஸ். அதான் நம்ம எதிர்பாராமல் அது கோட் படத்தில் அந்த டயலாகுமே எல்லாருமே அதை வச்சு தான் இப்போ எடிட் பண்ணுறாங்க. இவருக்கு எடிட்டிங்னு ஸ்டார்ட் பண்ணாங்கனாலே உங்களோட இதை வச்சு தான் லயன் இஸ் ஆல்வேஸ் குட், லெட் ஹிம் பி எ லயன், வை நாட். கண்டிப்பாக. அண்ட் இந்த வருஷம் அதாவது லாஸ்ட் இயர் நான் சந்திச்சதுனால கேட்குறேன், இந்த ஒரு வருஷத்தில் இந்த படங்களுக்கான முன்னேற்றம், சினிமாவாக முன்னேற்றம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ் சினிமாவா? சினிமாவுக்கு முன்னேற்றம் நடந்துட்டு இருக்குது. இன்னும் கதைகள் பெட்டராக வரணும்னு ஃபீலிங். ஏன்னா நிறைய இருக்குது சின்ன படங்கள் வெளியில் வராமல். நானே ஒரு 3 நாள் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குது ஸ்டோரிஸ் எல்லாம். பட் வெளியில் வரத்த திணறுது. நிறைய விஷயங்கள் பேசணும் சார், கூரன் திரைப்படம் பற்றியும் உங்களோட ஜேர்னி பற்றியும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எப்போதுமே உங்களோட சந்தித்து பேசுறது ஜாலியாக தான் இருக்கும். உண்மைகளை சொல்கிறது என்னுடைய வழக்கம். அதை எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம், வேண்டாகிறவங்க விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, நன்றி. தேங்க்யூ.